ரோஸ் சோப் செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெய் ரோஸ் சோப். நம்ம என்ன செய்கிறோன்னா சால்ட்டி சோடாவை நம்ம எடுத்து ஆற வச்சுருக்கோம். ஆறிடுச்சு. ரோஸ் பண்ணி ரோஸ் நம்ம அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிடுவோம். பாருங்க 2 கிளாஸ் தேங்காய் எண்ணெய். போன வீடியோட மாதிரியே தாங்க. போன வீடியோ நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான். அளவெல்லாம் அதே அளவு தான். 6 சோப்புக்களான அளவு. பாருங்க 2 கிளாஸ் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கார்த்திக் சோடா நம்ம ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பாதி அளவு கார்த்திக் சோடா, 2.5 மடங்கு தண்ணி, பாதி 2.5 மடங்கு, திரும்ப 1/4 மடங்கு, அப்போனா 2.5 மடங்கு தண்ணி எடுத்திருக்கோம். சாறு ஒரு பாதி அளவு, ஒரு அரை கிளாஸ், இதுக்கு அரை கிளாஸ் நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கோம். பன்னீர் ரோஸ் ஒரு 10 ரோஸ் எடுத்துருக்கோங்க. இதுக்கு 10 ரோஸ் சாறு வந்தது இவ்வளோதான் வந்திருக்குங்க. பாருங்க, நானே தண்ணியை ஊற்றினேன். 10 ரோஸ் எடுத்துருக்குங்க. அதுக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் 2 கிளாஸ் ஊற்றிருக்கு. பாருங்க, கார்த்திக் சோடா எடுத்து தண்ணி கலந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட கலந்துக்கிடுவோம். கையை எடுக்காமல் கலந்துக்கிட்டே இருப்போம். பாருங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிண்டுதோமோ அந்த அளவுக்கு சோப்பு நல்லா வருங்க. போன வீடியோவில் இப்போ சோப்பு பார்த்தோம்ல, இதே மாதிரி தான் கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்ததுனால சோப்பு சூப்பராக வந்துச்சு. நம்ம கார்த்திக் சோடா போடும்போது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சிடணுங்க. நம்ம சூடோடு ஊற்றினோம்னா நம்மளுக்கு சோப்பு கட்டியாக வராது. கிண்டுற முறையுமே நம்ம இப்போ கையை விட்டு கிண்டுற முறையுமே கரெக்டாக இருக்கணுங்க. கையை எடுக்காமல் கிண்டணும். அப்போ தான் சோப்பு நல்லாவும் வரும்.